கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாளில் இந்த லெந்து கால தியானங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக உபவாசத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே தியானத்தை மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலே உபவாசத்தை குறித்த 8வது செய்தியாக கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய வேத வசனம் யாத்ராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்ராகமம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இங்கே இருந்தான், அங்கே என்று சொல்கிறதெல்லாம் சீனாய் மலையில் மோசே உபவாசம் இருந்ததை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு பரிச்சயமான பகுதி என்பதால் நிச்சயமாகவே இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மோசே தேவனிடமிருந்து 10 கட்டளைகளை பெறுகிற பகுதி இந்த பகுதி. இஸ்ரவேலர்கள் இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவனை மறந்து பொன் கண்குற்றியை செய்து வணங்கின சம்பவத்தை தொடர்ந்து வருகிற பகுதி தான் இந்த பகுதி. பொன் கன்றுக்குட்டி சம்பவத்திற்கு பிறகு உடன்படிக்கை மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதை குறிக்கிறது. இது தேவனின் கிருபை, கட்டளைகளின் தெய்வீக தோற்றம் மற்றும் தேவனுக்கும் மோசேக்கும் இடையிலான நெருக்கமான ஒற்றுமையை அல்லது தொடர்பை நிரூபிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை தியானிப்பதன் மூலமாக 5 மிக முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஒரு அற்புதமான உபவாசம். மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமலும் இருந்தார். இது எலியா மற்றும் இயேசுவை போல கடவுளுடனான அவரது நெருங்கிய ஐக்கியம் மற்றும் தெய்வீக தொடர்பை குறிக்கும் ஒரு செயலாகும். இரண்டாவதாக உடன்படிக்கையின் மறு உறுதிப்பாடு. தேவனால் எழுதப்பட்டு மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கற்பலகைகள் உடைப்பதை தொடர்ந்து யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 16-19 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், மீண்டும் புதிய கற்பலகைகளை வெட்ட மோசேக்கு தேவன் அறிவுறுத்துகிறார். யாத்ராகமம் 34:1 வசனம் 34:28 இந்த செயல்முறையின் நிறைவை குறிக்கிறது. ஆக தேவன் புதிய கல்லில் அதே கட்டளைகளை எழுதுகிறார். இது தார்மீக சட்டத்தின் ஒரு நீடித்த தன்மையை நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. மூன்றாவதாக மோசேக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். மோசே கற்களை வெட்டும்போது தேவனே கட்டளைகளை எழுதி அவற்றின் முழுமையான அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நான்காவதாக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கான உறுதிமொழி. இந்த புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய இஸ்ரவேலர்கள் தயாராகும் போது அவர்களுக்கு தேவையான கட்டளைகளை, அதாவது யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 11-26 வசனத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக பரிந்து பேசுதல். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின்படி இந்த 40 நாள் காலப்பகுதி மோசேயின் தீவிரமான ஜெபத்தால் மற்றும் உபவாசத்தால் நிரப்பப்பட்டது. இது இஸ்ரவேலுக்கு எதிரான தேவனின் கோபத்தை தவிர்க்க அவசியமானது. யாத்ராகமம் 34:28 படி தேவனின் கட்டளைகளின் புனித தன்மையையும் ஒரு மத்தியஸ்தர், அதாவது மோசே மூலம் உடைந்த உடன்படிக்கை மீட்டெடுப்பதில் தேவனின் கருணையும் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த மோசேயின் உபவாசத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் 3 மிக முக்கியமான காரியங்கள். முதலாவதாக உபவாசம் மன தெளிவு மற்றும் ஆவிக்குரிய கவனத்தை நமக்குள்ளாக உருவாக்குகிறது. இரண்டாவதாக ஆவிக்குரிய விழிப்புணர்வுடன் போட்டியிடும் உடல் ரீதியிலான கவனச்சிதறல்களை நீக்குகிறது. மூன்றாவதாக உபவாசம் உலக வாழ்வாதாரத்தை விட ஆவிக்குரிய ஊட்டச்சத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உபவாசத்தை மேற்கொள்கிற உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலமாக திரியேக தேவன் விசேஷ கிருபை தந்து இதை புரிந்து உண்மையான உபவாசத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.